ஐ கெஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம ஒரு விண்டோஸ் சர்வர் எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதில் ஆக்டிவ் டைரக்டரி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேப் செட்டப் வச்சுருக்கோம், சரிங்களா? அது விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு லேப். ஆக்சுவலி நம்ம வந்து கிளாஸ் எல்லாமே இதில் தான் காமிப்பேன், இந்த விஎம் ஒர்க் ஸ்டேஷன் மூலமாக காமிப்பேன். இந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹோஸ்டர் ஹைப்பர்வைசர். சி நம்ம ரெண்டு ஹைப்பர்வைசர் இருக்குது, பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர், ஹோஸ்டர் ஹைப்பர்வைசர். பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது நம்ம ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறது. நம்மளோட ஆஃபீஸில் டேட்டா சென்டரில் ஃபிசிக்கல் சர்வர் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் சர்வரில் நம்ம இஎஸ்எக்ஸை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணால் தட் இஸ் கால்ட் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். இப்போ நம்ம பண்ண போகிற டெக்னிக் வந்துட்டு இது வந்து ஒன்லி ஃபார் லேப் பர்பஸ். நான் இப்போ நான் சொல்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் லேப் பர்பஸ். ஓகே, ப்ரொடக்ஷனில் இது கிடையாது, லேபில் மட்டும் இப்படி போடுறேன். ஸோ நம்ம லேபுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோஸ்டர் ஹைப்பர்வைசர் போகிறோம். இது என்னோடய லேப்டாப். என்னோடய லேப்டாப்பில் ஐ ஹாவ் இன்ஸ்டால்டு, என்னோடய லேப்டாப் இது. ஸோ என்னோட லேப்டாப் வந்து விண்டோஸ் 11 லேப்டாப், சரிங்களா? என்னோட லேப்டாப் வந்து விண்டோஸ் 11 லேப்டாப். இதில் வந்து 32 GB ரேம் வந்து நான் போட்டிருக்கேன். ப்ராசர் i9 ப்ராசர் இருக்குது. ஓகே, இப்போ இந்த விண்டோஸ் 11 லேப்டாப்பில் ஐ ஹாவ் இன்ஸ்டால்டு விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதை நான். ஓகே, இது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, விஆர் ஒர்க் ஸ்டேஷன் வெர்ஷன் 17 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டேன், நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் விர்ச்சுவல் மிஷின். அதில் விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அந்த விண்டோஸ் சர்வரில் ஐ எம் கோயிங் டு மேக் இட் அஸ் அ டொமைன் கண்ட்ரோலர். உங்களுக்கு இப்போ எப்படி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம லேப் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, என்னோடய லேப்டாப் இது. என்னோடய லேப்டாப்பில் ஐ ஹாவ் இன்ஸ்டால்டு விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன். அந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ளே ஐ எம் கிரியேட்டிங் விர்ச்சுவல் மிஷின்ஸ். இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறேன். அப்போ இதில் வந்து நான் ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறேன். விண்டோஸ் சர்வர் 2019 இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் விண்டோஸ் சர்வர் 2016 இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நான் வந்து ஏடியாக மாற்ற போகிறேன். அதை டொமைன் கண்ட்ரோலர் டிசி டொமைன் கண்ட்ரோலராக மாற்ற போகிறேன். இது வந்து மெம்பர் சர்வராக மாற்ற போகிறேன். ஓகே, அது டொமைன் கீழே இதை கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் 2-3 க்ரியேட் பண்ணி இது எல்லாமே நான் டொமைன் கீழே கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் தான். இந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனில் ஹவு டு கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபைல் கிளிக் பண்ணால் தேர் இஸ் ஆப்ஷன் நியூ விர்ச்சுவல் மிஷின் வரும். ப்ரொடக்ஷனில் இது கிடையாது. ப்ரொடக்ஷனில் வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு எங்கே க்ரியேட் பண்ணுவாங்கன்னா இஎஸ்எக்ஸ்ஐ மூலமாக விசென்டர் மூலமாக க்ரியேட் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் எப்படி விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுவீங்கன்னா இஎஸ்எக்ஸ்ஐயில் ரன் ஆகும். அது விசென்டர் இருக்கும். விசென்டர்னு ஒரு கன்சோல் இருக்கும். அந்த விசென்டர் மூலமாக யூ ஆர் கிரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின். பட் நம்ம லேபுக்காக இந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறோம். இதில் நியூ விர்ச்சுவல் மிஷின் இருக்கும், அல்லது இங்கே கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். இதை போட்டு ஸோ இது இன்ஸ்டலேஷன் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கஸ்டம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஐ வில் இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் யூஸ் பண்ண போகிறீங்க? விண்டோஸ் சர்வர் 2019. ஸோ என்கிட்ட என்னென்ன இமேஜ் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. என் விண்டோஸ் சர்வர் 2022 இருக்குது. அப்புறம் விண்டோஸ் சர்வர் 2019 2025 இருக்குது, 2019 இருக்குது. ஓகே, அப்போ நான் முதலே வந்து we have to download the விண்டோஸ் சர்வர் ISO இமேஜ். அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு விண்டோஸ் சர்வர் 2019 ISO டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ISO இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். எவால்யூஷன் சென்டர்னு ஒன்று இல்லையா, இது ஃபர்ஸ்ட் லிங்க் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸியல் லிங்க். சொல்லுங்கள். 22ல பண்றீங்களா? 22லயா?
ஆ. சரி ஓகே 22லே போட்டுக்கலாம். ஏன்னா 22 ஓகே போட்டோம்னா தேங்க்ஸ். கெப்பாசிட்டி அதிகமா கேட்கும். அதனால 19 போனேன். ஓ! சரி ஓகே. அதனாலயா? 22வே ஓகே, ஓகே. போலாம். இல்ல ஒண்ணும் இப்ப பிரச்சனை இல்ல. ஃபீச்சர் வைஸ் என்னென்ன அடிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ 2022 டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அஃபீஷியல் வெப்சைட் இது வந்து மைக்ரோசாஃப்ட் அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் போயிட்டு ஐஎஸ்ஓ டவுன்லோட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் 64 பிட் எடிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கும் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்கும். அதை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ 2022 இருக்கு இல்லையா, 22 இதோட சைஸ் பாருங்கள், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஜிபி வரும். சரிங்களா, டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஓஎஸ் கிரியேட் பண்ணுறோம். சரியா, இப்போ நீங்கள் இந்த விர்ச்சுவல் மிஷினில் என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க? மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா, அல்லது லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா, விஎம்ஆர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா? இஃப் சப்போஸ் லினக்ஸ் அப்படின்னா லினக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லினக்ஸில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் ஆயிருங்க. ரெட் ஹேட், உபுண்டு, சுசி லினக்ஸ், சென்டோஸ், இந்த மாதிரி என்னென்ன ஃப்ளேவர் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். விண்டோஸில் என்ன, விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 விண்டோஸ் 8 2022 போகும். சரியா, விண்டோஸ் சர்வர் 2022 நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து சியில் தான் போய் ஸ்டோர் ஆகும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். டிலேயே ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வின் 2022 டிசினா டொமைன் கண்ட்ரோலர். ஓகே, டியில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ விர்ச்சுவல் மிஷின் நேமு சர்வர் 2022 டிசின்னு கொடுத்துட்டேன். லொக்கேஷன் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா டி டிரைவில் நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபோல்டர் அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் சொல்லிட்டு அந்த ஒர்க் ஸ்டேஷனில் 2022 டிசின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கிற லொக்கேஷனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஏன்னா இதுக்கடுத்து நம்ம நிறைய சர்வர்ஸ் நம்ம போடுவோம். அப்போ இதுதான் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது. சரியா, ஸோ இப்போ இப்படி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பயாஸ் டைப், பயாஸ் யூஎஃப்ஏ. நான் சொல்லியிருக்கேன் லெகசி பயாஸ் வந்து போக வேண்டாம், யூஎஃப்ஏ போங்க. ஏன்னா யூஎஃப்ஏ தான் லேட்டஸ்ட் சப்போர்ட் பண்ணும், லெகசி சப்போர்ட் பண்ணாது. தென் நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ராசஸர் அண்ட் கோர். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் வாட் இஸ் ப்ராசஸர் வாட் இஸ் கோர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்பர் ஆஃப் ப்ராசஸர் 2 கொடுத்துட்டு கோரும் 2 கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு 4 கோர் கிடைக்கும், 4 ப்ராசஸர் கிடைக்கும். இல்லை விண்டோஸ் சர்வருக்கு மேக்ஸிமம் போதும். ஓகே, 2 இருந்தாலும் ஓகே தான், 1 இருந்தாலும் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் சர்வருக்கு எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ண போகிறீங்க? ஸோ 4 ஜிபி மினிமம் அலோகேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா, 4 ஜிபி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கும். ஸோ ஐ எம் அலோகேட்டிங் 4 ஜிபி மெமரி. இது எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா என்னோட ஃபிசிக்கல் லேப்டாப்பில் இருந்து இந்த மெமரி எடுத்துக்கும், சிபியூ எடுத்துக்கும். சரியா, தென் நெக்ஸ்ட்டு இது பை டிஃபால்ட்டாக நேட்டே இருக்கட்டும், இது மாற்ற வேண்டாம். தென் நெக்ஸ்ட்டு இதுலேயுமே எல்எஸ்ஏ லாஜிக் சாஸ் ரெக்கமெண்டட் இருக்கும், அதாவது ஹார்ட் டிஸ்க் டைப்பு. இதை மாற்ற வேண்டாம், ஹார்ட் டிஸ்க் கனெக்ஷன் டைப்பு. தென் இது வந்து செலக்ட் டிஸ்க் டைப்பு, சட்டா, ஸ்கசி, ஐடி, என்விஎம்இ. ஸ்கசி ஐடியெல்லாம் ரொம்ப ஓல்டர் ஐடியெல்லாம். சட்டா ஓகே, என்விஎம்இ ஓகே, என்விஎம்இ கூட கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். தென் கிரியேட் விர்ச்சுவல் மிஷின், யூஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் மிஷின், யூஸ் ஃபிசிக்கல் டிஸ்க்கு. ஸோ நம்ம புதுசாக பண்ணுறோம், இப்போ கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் கொடுத்துறோம், விர்ச்சுவல் டிஸ்க்கு. இப்போ இந்த பர்டிகுலர் விண்டோஸ் சர்வருக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும்? இப்போ என் லேப்டாப் இருக்குது, என் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட் ஸ்பேஸ் வந்து 1 TB. அதே மாதிரி விண்டோஸ் சர்வருக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதில் சி டிரைவ் டி டிரைவ் வேணும் அப்படின்னா we can ப்ரொவைட். இப்போ நான் 60 GB கொடுக்குறேன்னா அந்த எங்கிட்ட இருக்க 1 TBலேருந்து 60 GB எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், ஸ்டோர் விர்ச்சுவல் டிஸ்க் அஸ் அ சிங்கிள் ஃபைல். இந்த 60 ஜிபியை நான் கொடுக்குறேன், சிங்கிள் விர்ச்சுவல் ஃபைலாக கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு விஎம்டிகே ஃபைல், அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுற
விர்ச்சுவல் மிஷினோட பேஸ் ஃபைல் தான் விஎம்டிகே ஃபைல்னு சொல்லுவோம். அந்த ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த ஃபோல்டர்லேயே போடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வின் 2022 டிசின்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன், அதிலே நான் கொடுத்துட்டேன். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இதில் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆயிரும். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினில் we are going to install விண்டோஸ் சர்வர். சரியா? ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினில் வந்துட்டு பவர் ஆன் பண்ணிங்கன்னா எம்டியாக இருக்கும், இதில் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஓஎஸ் எதுவுமே இல்லை, எதுவுமே லோட் பண்ணலை. இட்ஸ் அ எம்டி விர்ச்சுவல் மிஷின். திஸ் இஸ் எம்டி விர்ச்சுவல் மிஷின், இதில் எதுவுமே இல்லை, அதனால் பிளாங்காக காமிக்கும். இப்போ இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணணும். நான் வந்து சாஃப்ட்வேரில் ஐஎஸ்ஓ இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஐஎஸ்ஓவை இதில் மவுண்ட் பண்ணணும். சரியா? மவுண்ட் பண்ணுறது அப்படின்னா அதில் இணைக்கிறது, அதில் அட்டாச் பண்ணுறது. ஓகே, ஸோ விர்ச்சுவலாக நம்ம பண்ண போகிறோம். அப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு சிடி டிவிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சிடி டிவிடியில் யூஸ் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல் இருக்கு இல்லையா, இது கனெக்டட் கொடுத்துக்கோங்க. சிடி டிவிடியில் யூஸ் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைலில் ப்ரோஸ் போனீங்கன்னா we have an option to choose the ISO. ஸோ சாஃப்ட்வேரில் நான் ஐஎஸ்ஓ இமேஜில் விண்டோஸ் சர்வர் 2022 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஐஎஸ்ஓவை மவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரேம் 4 GB மெமரி இருக்குது, 4 ப்ராசஸர் இருக்குது, தென் 60 GB ரேம் இருக்குது. ப்ராசஸரை கூட மாற்றிக்கலாமா? ஓகே, 60 GB ரேம் இருக்குது. சிடிடிவியில் ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இதை ஒருக்கா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பூட் ஆகும். பூட் ஆகுறப்ப ஐஎஸ்ஓ இமேஜ் பூட் ஆகும், வந்துடும், உள்ளே வந்துடும். ப்ளஸ் சிடிடிவின்னு இருக்கா, இப்போ என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்டு, இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா மவுஸ் வந்து தெரியாது, நீங்கள் மறுபடியும் கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்தீங்கன்னா மவுஸ் வெளியில் வந்துடும். இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன், நான் உள்ளே கிளிக் பண்ணுறேன். இப்போ we have successfully mounted the Windows Server ISO image file. Now we are going to install Windows Server 2022. ஸோ இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் இது. பை டிஃபால்ட் லாங்குவேஜ் இருக்கும், நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க, இன்ஸ்டாலும் கொடுத்துருங்க. விண்டோஸ் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எனிபடி கேன் இன்ஸ்டால். இதுக்கு முன்னாடி விண்டோஸ் எக்ஸ்பி இன்ஸ்டால் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதோட இன்ஸ்டலேஷன் மட்டுமே 1 hour போகும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம எடிஷன் செலக்ட் பண்ணணும். என்ன எடிஷன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா சென்டர் எடிஷன் செலக்ட் பண்ணணும். அதில் தான் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் எடிஷனில் ஃபீச்சர்ஸ் அதிகமாக கிடையாது. ஸோ do not select standard edition, select data center edition. Data center editionல there is option desktop experience. What is the difference between both? இப்போ நீங்கள் நார்மலாக இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மவுஸ் ஒர்க் ஆகாது. அதாவது விண்டோஸ் சர்வர்லேயே வந்து GUI நான் மவுஸ் யூஸ் பண்ணுறோம், அது பேர் GUI. நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா GUI ஒர்க் ஆகாது. டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் GUI ஒர்க் ஆகும். இங்கே போட்டுக்கலாம் பாருங்கள், this option install the full Windows graphical environment consuming extra drive space. It can be useful. உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்னா you can go for this one. இல்லை எனக்கு வந்து கமெண்ட் தெரியும், GUI வேண்டாம், ஒன்லி ஃபார் விண்டோஸ் மட்டும் பேசிக் இன்ஸ்டால் பண்ண போதுன்னா you can go for this one. இது நமக்கு வேண்டாம், நம்ம இதே போயிடலாம். ஓகே, டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் GUI ஒர்க் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு I accept terms and conditions. நெக்ஸ்ட்டு அப்கிரேட் கஸ்டம், 2 ஆப்ஷன் இருக்குது. அப்கிரேட் அப்படின்னா ஆல்ரெடி நான் 2016 வச்சுருக்கேன், அதுலேருந்து 2022 போகணும் அப்படின்னா I will go for upgrade. பட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறேன், தென் I will go for custom. இங்கே 60 GB ஹார்ட் டிஸ்க் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த 60 GB ஹார்ட் டிஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணணும். சரிங்களா? 6 GB ஹார்ட் டிஸ்கில் அலோகேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், அன்லிமிட்டட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டு நியூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 60 GBயை நான் மொத்தமாகவே சி டிரைவுக்கு அலோகேட் பண்ணிடுறேன். இதை வந்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம்னா எனக்கு அந்த 60 GB மொத்தமாகவே
சி டிரைவுக்கு அலோகேட் ஆயிரும். இப்போ தப்பாக நீங்கள் எதுவும் பண்ணிட்டீங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம், திருப்பி அந்த டிரைவை டெலிட் பண்ணிட்டு முதல்ல கொண்டு வந்துக்கலாம். பட் நமக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். விண்டோஸோட இன்ஸ்டலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைலில் இருந்து விண்டோஸ் ஓஎஸ் ஃபைல்ஸை இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு இப்போ காப்பி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுதான் இங்கே ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம எம்டியாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணோம். அந்த எம்டி விர்ச்சுவல் மிஷினில் நவ் வி ஆர் இன்ஸ்டாலிங் விண்டோஸ் சர்வர் பை த ஹெல்ப் ஆஃப் விண்டோஸ் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஓடாதுன்னு நினைக்கிறேன், முடிஞ்சிடும். ரொம்ப பழைய வெர்ஷன் ரொம்ப டைம் ஆகும். இப்போ வர லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருது. ரிசோர்ஸ் வந்து பக்காவாக இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து விஎம் டூல்னு ஒரு டூல் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த விர்ச்சுவல் மிஷின் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இல்லை டிரைவர்ஸ் எதுவும் ப்ராப்பராக எடுத்துக்காது, மவுஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலையாக ஐபி கான்ஃபிகர் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இது முடிஞ்சோடனே அதை காமிக்கிறேன் அப்படின்னு. ஒன்ஸ் ஐபி கான்ஃபிகர் பண்ணி ஹோஸ்ட் நேம், இந்த சர்வருக்கு ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகர் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம்னா தென் we can go for the active directory installation. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது, இந்த ரெசல்யூஷன் எதுவுமே பெருசாக இல்லை. ஒன்ஸ் நான் விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். விஎம் டூல் அப்படிங்கிறது வெரி மேண்டட்ரி டு இன்ஸ்டால். இது சேம் ஆப்ஷன் தான் நம்ம இஎஸ்எக்ஸ்எல்லே வரும். இந்த விஎம் டூல் அப்படிங்கிறது இது தனி கிளாஸை எடுப்பேன் நான். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விர்ச்சுவல் மிஷினில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வி நீட் டு இன்ஸ்டால் விஎம் டூல். கைஸ், இப்போ நான் சொல்கிறத நீங்கள் எப்படி நோட் பண்ணிக்கன்னு எனக்கு தெரியல, நான் சொல்கிறபடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் போடுங்க, விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறோம், தென் அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், அது கீழே தென் நம்ம வந்து விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணுறோம், தென் ஐபிஎஸ் கான்ஃபிகர் பண்ணுறோம், தென் ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகர் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் இன்டர்வியூ அஸ் வெல் அஸ் யுவர் லேப் ப்ராக்டிஸ் அஸ் வெல் அஸ் யுவர் ஆஃபீஸ். நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறப்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க, சரியா? ஓகே, ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஹேவிங் த நோட்ஸ். எல்லாத்தையும் நோட்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் மொதல் கிளாஸ் டே 1லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பேஜ் தனியாக போட்டுக்கோங்க, இன்டர்வியூ கொஸ்டினுக்கு தனியாக, நார்மல் நோட்ஸ் தனியாக போட்டுக்கோங்க. அந்த நோட்ஸில் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. நீங்கள் கைட்டு எழுதினாலும் சரி, லேப்டாப்பில் நோட் பண்ணாலும் சரி, இல்லை மொபைலில் நோட் பண்ணாலும் சரி, ஹவவர் இட் இஸ், நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்ஸ் யாரெல்லாம் ப்ராப்பராக எடுக்கிறீங்களோ யூ வில் பி சக்சீட் இன் இன்டர்வியூ. நோட்ஸ் யாரெல்லாம் ப்ராப்பராக எடுக்கலையோ யூ வில் பி ஃபெயிலியர் இன் இன்டர்வியூ. நான் அடித்து சொல்லுவேன், 100% அடித்து சொல்லுவேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்ல ஒரு ஜாபில் இருக்க காரணமே நோட்ஸ் தான். ஏன்னா ஈவன் அவங்க அந்த நோட்ஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் ஆகுது. அவங்க ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நோட்ஸ் எடுத்து பார்ப்பாங்க, இஷ்யூ ரிசால்வ் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு நோட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்கிறது மேண்டட்ரி அண்ட் எசென்ஷியல். ப்ளீஸ் டூ நாட் ஸ்கிப். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் சாரி அந்த ஸ்டெப்ஸ் இன்னொரு வாட்டி கொஞ்சம் சொல்லுங்க, அந்த ஆர்டரா சொல்லுங்க. யா ஸோ VMware workstation போடுறோம். அந்த VMware workstationல creating the virtual machine, ஸோ அந்த virtual machine கீழே installing Windows Server by ISO image. ஸோ ISO image முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமா VMware tools installation. ஓகே,
ஒரு நிமிஷம். ஸோ விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா லோட் ஆகும். லோடாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா பாஸ்வேர்டு கொடுக்கணும். இட்ஸ் மேண்டட்ரி. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஒரு காமன் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டை பார்த்துக்கலாம். ஓகே, தென் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஓவர். இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். இப்போ ப்ரெஸ் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் டு அன்லாக்ன்னு இருக்குது. அப்போ ப்ரெஸ் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே மேலே வந்தீங்கன்னா இந்த கீ 3 கீ இருக்கா, இதுதான் கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட். இந்த ஐகான், இந்த 3 ஐகான் இருக்கு இல்லையா, இதுதான் கண்ட்ரோல் டெலீட். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வந்துடும். சார் ரொம்ப மெதுவாக ஒவ்வொரு ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் லேப் செட்டப் போட்டிங்க அப்படின்னா யாரோட கைடன்ஸ் இல்லாமல் நீங்களே பண்ணிடலாம், வீடியோ பார்த்தே பண்ணிடலாம். அதுக்காக தான் ரொம்ப ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ எனக்கு ரெசல்யூஷன் இல்லை, ப்ராப்பரான ரெசல்யூஷன் இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போயிட்டு டிவைஸ் மேனேஜர் போனோம்னா எனக்கு டிரைவர்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இருக்காது. ஸோ டிவைஸ் மேனேஜர் போகிறேன். ஸோ டிவைஸ் மேனேஜரில் தான் நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, நான் ஆல்ரெடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம், வாட் இஸ் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிவைஸ் மேனேஜரில் முக்கியமான டிரைவர்ஸ் டிஸ்பிளே அடாப்டர், மைக்ரோசாஃப்ட் பேசிக் டிஸ்பிளே அடாப்டர் தப்பான அடாப்டர் இருக்குது. அதர் டிவைஸ் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக எதுவுமே இல்லை. இப்போ நம்ம VM tool இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே ப்ராப்பராக ஆயிரும். ஸோ ஹவு டு வி இன்ஸ்டால் VM tool ஆன் விர்ச்சுவல் மிஷின்? ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இல்லையே there is ஆப்ஷன் இன்ஸ்டால் VM tool அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது இருக்கு பார்த்தீங்களா? அந்த விஎம்ஐ ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் VMware டூல்னு இருக்கும். இது நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்குற மவுண்ட் ஆகும், சிடி டிவிடியாக மவுண்ட் ஆகும், விர்ச்சுவல் சிடி டிவிடியாக. எங்கே ஆகும்னா சிடி டிவிடி மை கம்ப்யூட்டர் போனீங்கன்னா தெரியும். ஸோ மை கம்ப்யூட்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிடி டிவிடி மவுண்ட் ஆகிருக்கு. இது ஐஎஸ்ஓ சிடி டிவிடி, சி டிரைவ் இருக்குது, ஐஎஸ்ஓ இந்த விண்டோஸ் ஓவர் ஐஎஸ்ஓ இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் VMware டூல்னு கொடுத்தோம்னா அதை மவுண்ட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ மவுண்ட் ஆயிடுச்சு, கேட்கல, ஆட்டோமேட்டிக்காக மவுண்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த விர்ச்சுவல் சிடி டிவிடியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த VMware டூல் வந்து மவுண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ கேன்சல் கொடுத்தா கேன்சல் ஆயிரும், கேன்சல் VMware டூல். ஸோ இது மேண்டட்ரியாக இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ஒன்றும் இல்லை, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அந்த ஃபைலு, ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும் எல்லாமே. கண்டிப்பாக இது இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். பண்ணலாட்டி உங்களுக்கு எதுவுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, நெட்வொர்க் கனெக்ட் ஆகாது, சவுண்ட் இருக்காது, ரெசல்யூஷன் இருக்காது. சொல்லுங்கள் சார். இந்த பேர் மெட்டல் AXI இன்ஸ்டால் பண்ணும்போது VM டூல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடுமா? நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணணும் VM எல்லாமே. ஓகே, ஸோ VMல நம்ம VM டூல் இன்ஸ்டால் பண்ணணும். ஆமாம், VM டூலும் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். அங்கேயுமே தேவை, VM டூல் தேவை. சரியா? ஓகே ஓகே. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன், அந்த இன்ஸ்டலேஷன் செட்டப் வந்துருச்சு. இது ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிரும். ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன், நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். கொடுத்துட்டு ரீபூட் மேண்டட்ரி. ஸோ ஒன்ஸ் ரீபூட் ஆனதுக்கப்புறமா எல்லா இதுவுமே ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிரும். ரெசல்யூஷன் மாறிடும், மவுஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகும், எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்களா இன்ஸ்டாலிங் டிரைவர்ஸ் வருது பார்த்தீங்களா? இன்ஸ்டாலிங் மெமரி கண்ட்ரோலர் டிரைவர், வீடியோ டிரைவர், ஸோ எல்லா டிரைவரும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ஒரு டிரைவர் பேக்கேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சி இன்ஸ்டால் ஆன உடனேமே ரெசல்யூஷன் மாறிடுச்சு, எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் பக்காவாக வந்துருச்சா? ஃபினிஷ் கொடுத்தோம்னா ரீஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்கும். யூ மஸ்ட் ரீஸ்டார்ட் யுவர் சிஸ்டம் டு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ்.
ஸோ விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணால் ரீஸ்டார்ட் மேண்டட்ரி. ஸோ ஐ ஹாவ் டு ரீஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இப்போ விஎம் டூலில் வந்து வெறும் டிரைவர்ஸ் தான் இருக்குமா, வேறு எதனா இருக்குமா சார்? விஎம் டூல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிரைவர் பேக்கேஜ். நம்மளோட விர்ச்சுவல் மிஷினும் ஓஎஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த விஎம் டூல் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணுறது அந்த டிரைவர்ஸ்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ ஓஎஸ் லோட் ஆகிட்டுருக்கு. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகே, ஓஎஸ் லோட் ஆகிடுச்சு. தென் கண்ட்ரோலர் டெலிட் வேணும் அப்படின்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோலர் டெலிட் வரும். இந்த இடத்துல சென்ட் கண்ட்ரோலர் டெலிட் கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜ் வரும். ஸோ இதில் போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம். சார் எனக்கு ப்ராப்பராக எல்லாமே வந்துருச்சா, ரெசல்யூஷன் எல்லாமே ப்ராப்பராக வந்துருச்சா? இப்போ மறுபடியும் டிவைஸ் மேனேஜர் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதில் டிஸ்பிளே அடாப்டர் பாருங்கள். இதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் டிஸ்பிளே அடாப்டர் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் விஎம்ஏ டிஸ்பிளே அடாப்டர் மாறிடுச்சு. நெட்வொர்க் அடாப்டர் பாருங்கள், எல்லாமே பக்காவாக எடுத்துக்கிச்சு. அடாப்டர் எல்லாமே பக்காவாக எடுத்துக்கிச்சு. ஃபைன். ஸோ இப்போ முதல் வேலையாக ஐபி கான்ஃபிகர் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு. செகண்டு ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகர் பண்ணணும். அது ஹோஸ்ட் நேம் எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா ஹோஸ்ட் நேம் பார்த்துக்கலாம். அது இந்த பர்டிகுலர் சர்வருக்கான ஹோஸ்ட் நேம். சரியா? இந்த டிவைஸ் நேம் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு டிவைஸ் நேம் கண்டமானிக்கு எடுத்துருக்கோம். ஸோ டிவைஸ் நேம் தான் ஹோஸ்ட் நேம். அதை மாற்றணும். இந்த ஹோஸ்ட் நேமை மாற்றணும், கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அண்ட் ஐபி அட்ரஸ் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் லெட் மீ சேஞ்ச் ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் இருக்குது. ரன்னில் போயிட்டு இங்கே மெனு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் வரும். அல்லது விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? எனக்கு விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த ரன் வரும். இதில் ncpa.cpl டைப் பண்ணுங்கள். நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்துடலாம். ஸோ தேர் இஸ் ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கில் நான் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு தென் TCP/IP4 இருக்கும். அது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக நெட்வொர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். DHCP டைனமிக் எடுத்துருக்கோம், நம்ம ஸ்டாட்டிக் கொண்டு வரணும். ஸோ ஃபாலோவிங் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு 192.168. இப்போ 1 சீரீஸும் நீங்கள் கொடுக்கலாம், 2 சீரீஸும் கொடுக்கலாம், 3 சீரீஸும் கொடுக்கலாம். ஐ வில் யூஸ் 2 சீரீஸ். ஓகே, 2.10. ஸோ இந்த 10 192.168.2.10 அப்படிங்கிறது என்னோட சர்வர் இருக்கு இல்லையா, டொமைன். இந்த சர்வரில் டொமைன் பண்ண போகிறேன் நான். அப்போ டொமைன் கண்ட்ரோலோட ஐபி இதுதான், சர்வரோட ஐபி இருக்கான் இதுதான். இதே நான் டிஎன்எஸ் சர்வரும் கொண்டு வர போகிறேன். இதை பற்றி கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே சப்நெட் மாஸ்க் எடுத்துக்கும். தென் மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள், தென் கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட் கேட்வே கொடுக்கணும் 192.168.2.1. எப்பயுமே டிஃபால்ட் கேட்வே மஸ்ட் பி 1. 2 அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு அடுத்து 1 வரணும். ஸோ ப்ரொடக்ஷனுமே கூட டிஃபால்ட் கேட்வே வந்துட்டு மோஸ்ட்லி 90% 1 தான் இருக்கும். இது என்ன ஐபினாலும் முன்னாடி வந்தாலுமே 1 தான் இருக்கும் மோஸ்ட்லி. ப்ரிஃபர் டிஎன்எஸ் 192.168.2.10. ஏன் அப்படின்னா இந்த சர்வரை நான் டிஎன்எஸ் சர்வரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐம் இதை தான் ப்ரிஃபர் டிஎன்எஸ் வச்சுக்கிறேன். ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன் ஓகேவான்னு கேட்குது. இங்கே நெட்வொர்க் கனெக்ஷன் மாறும். இப்போ ஸோ நெட்வொர்க் நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம். டீட்டெயில் போனீங்கன்னா ஐபி என்ன ஐபி இருக்குது, அதோட மேக் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஃபைன். நவ் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் த ஹோஸ்ட் நேம். ஒரு சர்வரில் ஹோஸ்ட் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? சேம் ரன்னில் போங்க, sysdm.cpl அப்படி டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபுல் கம்ப்யூட்டர் நேம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்கள். இது ரேண்டமாக ஏதோ ஒன்று எடுத்துக்கும். ஸோ சேஞ்ச் கொடுத்துட்டு நம்ம இதை என்னவா வைக்க போகிறோம் அப்படின்னா
இதை டொமைன் கண்ட்ரோலாக மாற்ற போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா, ப்ரொடக்ஷனில் இது எப்படி இருக்கும் அப்படின்னா DC01 ஸோ Win 2022 DC01 Windows Server 2022 வெர்ஷன் டொமைன் கண்ட்ரோலர் 01 அப்படின்னு நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ரீஸ்டார்ட் மேண்டட்ரி, இதுக்குமே ரீஸ்டார்ட் மேண்டட்ரி. ரீஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைன் நேம் ஹோஸ்ட் நேம் கான்ஃபிகர் ஆயிரும். ரொம்ப முக்கியங்க, ஹோஸ்ட் நேம் அண்ட் ஐபி அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். எப்பயுமே ஒரு விண்டோஸ் சர்வர், நம்ம சர்வர் ப்ரைமரி சர்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்டாட்டிக் ஐபி தான் கொடுப்போம், டைனமிக் ஐபி கொடுக்க மாட்டோம். விச் மீன்ஸ் ஐபி ஆட்டோமேட்டிக்காக எடுக்க வைக்க மாட்டோம், நம்ம மேனுவலில் தான் ஐபி கான்ஃபிகர் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஐபி தான் இனிமேல் எல்லா கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் ஆகும். இப்போ சொல்கிற ஐபி தான் எல்லா கம்யூனிகேஷனுக்கும் யூஸ் ஆகும். ஸோ எகெயின் நான் sysdm.cpl போய் பார்த்தோன்னா எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் கம்ப்யூட்டர் சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ இதில் பாருங்கள், ஓ குரூப்னு இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஓ குரூப்னா என்ன, டொமைன் குரூப்னா என்னன்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன். ஸோ இப்போ இது ஓ குரூப்னு இருக்குது. ஓ குரூப்னா இது நார்மல் இதில் இருக்குது. இது நம்ம வந்து ஓ குரூப்பில் இருந்து டொமைனுக்காக மாற்றணும். சரி, அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதை நம்ம வந்து டொமைன் கான்ஃபிகர் பண்ணுறப்போ அதுவே மாறிடும். இப்போ நம்ம இதில் வந்து ஏடி வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம் இல்லையா, ஆக்டிவ் டைரக்டரி. அப்படி ஆக்டிவ் டைரக்டரி கான்ஃபிகர் பண்ணுறப்ப அதுவே டொமைன் குரூப்பாக மாறிடும். சரியா? ஸோ இதில் ஆக்டிவ் டைரக்டரி எங்கே கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, சர்வர் மேனேஜர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெனுவில் போயிட்டு சர்வர் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். இல்லை பை டிஃபால்ட்டாக அதுவே இப்படி ஓப்பன் ஆகிருக்கும் சர்வர் மேனேஜர். இதில் configure this local server இருக்குல்ல, இதில் add roles and features, இதில் தான் நம்ம ஆட் பண்ணணும். நான் சொன்ன அந்த ADDS சர்வீஸ், அந்த சர்வீஸை நம்ம இதில் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்து தென் நம்ம டொமைன் கண்ட்ரோலரை ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டாலேஷன் பார்த்துருக்கோம், ஐபி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வில் see about how to configure ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ், அது எப்படி ஒரு டொமைன் கண்ட்ரோலராக மாற்றுறது அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த செஷனில் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? எஸ், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எஸ், இதில் எனி டவுட்ஸ்? ஜி, ஒர்க் ஸ்டேஷனோட மற்ற ஆப்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எந்த ஒர்க் ஸ்டேஷனோட ஆப்ஷன்ஸ் புரியல? இது விஎம் ஒர்க் ஸ்டேஷன் ஆப்ஷன்ஸா? எஸ் ஜி. சரி, தனியாக ஒரு செஷன் நான் எடுக்கிறேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மறுபடியும் அதை எடுத்தோன்னா இன்னொரு ½ hour போயிடும். சரியா? ஒரு செஷன் தனியாக எடுக்கிறேன், ஒரு செஷன் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஃபைன். இதில் வேறு டவுட்ஸ் இல்லைல்ல? இன்ஸ்டலேஷன்லேயோ இந்த கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி டவுட்ஸ் இல்லைல்ல? இது வந்து ப்ராக்டிக்கலாக இனிமேல் எல்லாமே மொத்தமாக ப்ராக்டிக்கலாக தான் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும், இனிமேல் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஃபைன். ஜி, நம்ம ஃபயர்வால் டிசேபிள் பண்ணுவோமே, பண்ண மாட்டோமா இதில்? கண்டிப்பாக டிசேபிள் பண்ணணும். ஆக்சுவலி அது ஒன் ஆஃப் த மேண்டட்ரி தான், ஃபயர்வால் டிசேபிள் பண்ணணும், மேண்டட்ரி தான் அது. ஸோ அதேமாரி ரன்னில் போயிட்டு நீங்கள் firewall.cpl அப்படி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபயர்வால் டிசேபிள் பண்ணணும். ஆக்சுவலி நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ கேன் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஃபயர்வாலுங்க நல்லது தானே, அதையே நம்ம டிசேபிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். அப்படி கிடையாது. எல்லா ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்லேயும் ஒரு ஃபிசிக்கல் ஃபயர்வால் வச்சுருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னா அங்கே ஃபிசிக்கல் ஃபயர்வால் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் ஃபயர்வால் தான் மெயின். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்கல் ஃபயர்வால், ஓஎஸ் லெவல் ஃபயர்வால். இந்த ஃபயர்வால் நம்ம எனேபிள் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை என்னென்னா, பாக்கெட்ஸ் உள்ளே வர்ற பாக்கெட்ஸை ஃபுல்லாக பிளாக் பண்ணி அனுப்பும். அப்படி பிளாக் பண்ணி அனுப்புறதுனால சர்வர் ஸ்லோவாயிரும், நெட்வொர்க் ஸ்லோவாயிரும். ஒன்று. செகண்டு, இந்த சர்வரை வந்து யாரும் ரிமோட் எடுக்க முடியாது, அது பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி ஃபயர்வாலை வந்து இந்த லெவலில் டிசேபிள் பண்ணிடுவோம். பட்
ஃபிசிக்கல் ஃபயர்வால் இருக்கும், அதில் தான் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். சரியா? ஃபைன். ஸோ இப்போ இதில் நோட் பண்ணிக்கோங்க. விஎம் ஒர்க் ஸ்டேஷன் விஎம் டூல் இன்ஸ்டால் பண்ணியாச்சா? தென் host name, IP address configuration, then firewall disable. guys இதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இல்ல ஃபயர்வால் டிசேபிள் பண்றது கமெண்ட் எப்படி போனீங்க? firewall.cpl. firewall.cpl. ஆமாம், ரன்னில் போயிட்டு firewall.cpl பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபயர்வால் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரியா? ஓகே, அதுல வந்து ஓகே. இந்த டிஸ்கை கிரியேட் பண்ணீங்க, தின் டிஸ்க் திக் டிஸ்க்னு இருக்கு இல்லையா? இல்லை, அதை பற்றி பேச வேண்டாம். அதை பற்றி நம்ம லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது விஎம்ஆர் டாப்பிக்கில் பார்க்கலாம், இதில் பார்க்க வேண்டாம். விஎம்ஆர் டாப்பிக்கில் தெர் இஸ் அ கான்செப்ட் தின் டிஸ்க் திக் டிஸ்க்கு. இப்போ நம்ம சொன்னோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. விஎம்ஆர் டாப்பிக்கில் அதை பற்றி ஒரு பெரிய கிளாஸே இருக்குது, பார்க்கலாம். சரிங்களா? சார் இந்த EXIS அந்த இது மாதிரி இது ஒர்க் ஸ்டேஷன் வந்து லினக்ஸ்ல டெவலப் ஆனதா எப்படி சார்? இந்த புரியல, இந்த ஒர்க் ஸ்டேஷன் அப்ளிகேஷனா? ஒர்க் ஸ்டேஷன் அப்ளிகேஷன் இருக்கு, அதே ESXi இருக்கு, அது லினக்ஸ்ல டெவலப் ஆனது இல்லையா? இல்லை ESXங்கிறது லினக்ஸ் கிடையாது, தனி. அது லினக்ஸ் பேஸ்டு ஒரு OS தான், தனியாக இருக்கும். ஓகே, அது மாதிரி இது ஒர்க் ஸ்டேஷன் எது பேஸ் பண்ணி ரெடி பண்ணி? ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஃபோட்டோஷாப் இருக்குது, கோரல்ரா இருக்குது, நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, SQL இருக்குது. அந்த மாதிரி ஒர்க் ஸ்டேஷன் ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனில் we are creating the virtual machines. ஓகே சார், அது இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட்ல யூஸ் பண்ண மாட்டோம்ல, அது சொல்லி இந்த VMware வெர்ஷன் வந்து only for testing. கண்டிப்பா பண்ண மாட்டோம். டெஸ்டிங்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம். மேக்ஸிமம் லேப் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். கண்டிப்பா ப்ரொடக்ஷன்ல 100% இதை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. நீங்க ஏன்னா பெரிய பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணுவீங்க, கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டீங்க. இது வந்து ஒன்லி ஃபார் உங்க லேப்டாப்ல நீங்க லேப் போட்டுக்கோங்க, அதுக்காக நம்ம சொல்லி கொடுக்குறோம். சார் இப்போ என் லேப்டாப் அந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன் இல்ல, எப்படி சார்? லேப்டாப் கான்ஃபிகரேஷன் இல்லை அப்படின்னா இப்போ என்ன கான்ஃபிகரேஷன் வச்சிருக்கீங்க உங்க லேப்டாப்ல? 8GB RAM i5 போட்டுக்கலாம். 8GB RAM விண்டோஸ் சர்வர் போடலாம். ஒரு சர்வர் மட்டும் போட்டுக்கலாம். நீங்க போட்டுக்கலாம். ஒரு சர்வர் போட்டு நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த vCenter அது மாதிரிலாம் வரப்போ vCenterல போட முடியாது. vCenter வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்க லேப்டாப் கான்ஃபிகரேஷன் பத்தல அப்படின்னா நம்ம VMware லேப் தரோம், அதில் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. இல்லை லேப்டாப் வாங்கணும், அது தேவையில்லை, உங்களுக்கு வாங்க முடியாததுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா நீங்கள் லேப் தனியாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. எஸ், தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.